நல்ல ஆவி பறக்க சம்சா பயங்கரமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமோசா வீடியோ தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செடியை நட்டுக்கலாம். எல்லா வீடியோக்கு முன்னாடி நம்ம செடி நடுவோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு முன்னாடியே ஒரு செடியை நட்டுக்கலாம். ரோஸ் செடியை இப்போ ஊனிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீ கடை சைடில் முறுன்னு சம்சா செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். நேற்றுக்கா இன்ட்ரடக்ஷன் எடுக்கலன்னா நைட்டு இருட்டாயிடுச்சு, அதனால் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி எடுக்கிறோம். நேற்று சம்சா செய்கிறத பார்த்தீங்கன்னா நான் தான் வெங்காயத்தை நறுக்கி எல்லாம் சம்சாலாம் இன்றைக்கி நம்ம சமோசா செய்ய போகிறோம். அது நம்ம மைதா மாவில் செய்ய போகிறோம். அந்த மைதா மாவை பிணைஞ்சிக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமோசாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற போதும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு கொஞ்சம் 1 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சுக்கலாம். எங்கள் வீடியோட செஃப் காலேஜ் போயிருக்காரு. அவர் வந்தோடனே தான் நாங்கள் காய்கறி கட் பண்ணுறது சமைக்கிறது ஆரம்பிக்கணும். அவர் வரட்டும், அது வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆள் வந்துட்டார். நம்ம செஃப் வந்துட்டார். காலேஜ்லேருந்து டேரெக்டாக இங்கே வராரு ஸ்பாட்டுக்கு. இன்றைக்கி சமோசா நம்ம செம்ம டேஸ்ட்டாக வரதுக்காண்டி நம்ம ஒரு செஃப் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். செஃப் நீங்களே பாருங்கள், யாருன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. பயங்கரமாக நீ சமைக்கிறோம் சம்சா. இன்றைக்கி நம்ம சம்சா செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஃபோன் அடித்தான் எல்லா பயிலுவோ பார்த்தா சம்சாலாம் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ தான் நம்மளை வெங்காயமே வெட்ட விட்றாங்க. இவங்க சம்சா செஞ்சுருப்பாங்க, நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தா இப்போ தான் வெங்காயத்தையே நறுக்க விட்றாங்க. இனிமேல் நாங்கள் எப்போ வெங்காயத்தை நறுக்கி எப்போ சம்சா செஞ்சு எப்போ திங்கிறது. எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கணும். நீங்கள் வெங்காய சமோசா நீங்கள் வச்சுட்டு சமோசா இன்றைக்குள்ளே செஞ்சிடலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ வெங்காயத்துக்கு எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி சம்சா செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான உருண்டையை பிடிச்சிக்கலாம். மாவு ரெடி பண்ணணும், அதுக்கு தேவையான உருண்டையை பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரே மாதிரி சமமாக ரவுண்டு வேணும்னா இது மாதிரி தான் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரி சமமாக வரும். நம்ம இன்றைக்கி சமோசா செய்கிறோம். அதுக்கு தேவையான சீட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சமோசா ஷீட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம அதை அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இருக்க வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம். இப்போ நம்ம சமோசா செய்ய போகிறதுக்கான சீட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சம்சாவுக்கு தேவையான சீட்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக பாக்ஸாக நறுக்கிக்குவோம். பாக்ஸாக நறுக்கணும். நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும் பாக்ஸாக. அப்போ தான் இப்போ இது ஒரு சீட்டுக்கு 2 போடலாம். இப்போ 2 சீட் வச்சுருக்கோம், அதுக்கு 4 இது போட்டுக்கலாம். இது மாதிரி சீட்டு வரும், சூப்பராக இருக்கும் சம்சாவுக்கு. இன்றைக்கி நைட்டு வீடியோ தான் நினைக்கிறேன், இருட்டாக வேறு ஆகிட்டு. இது மாதிரி தான் சமோசாவோட கோணு மடிக்கணும். நான் மடிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் சம்சாவோட சீட்டை ஒன்று எடுத்துக்கணும். அதில் இந்த முனையை முக்கோண சைஸுக்கு இப்படி வச்சுக்கணும், மடக்கிக்கணும். அடுத்து லைட்டாக இப்படி திருப்பிக்கணும். அவ்வளோதான். இது உள்ளே வெங்காயத்தை வச்சுட்டு மேலே மைதா மாவு போட்டு முடிக்க வேண்டியதான்.
சமோசா செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு. ஸோ சமோசா இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, அதான் சமோசா சாப்பிட வந்துட்டேன். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம செஞ்சு வச்ச சமோசாலாம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். லோ பட்ஜெட் லைஃப் வீடியோ. சூடான சமோசா இதாக இருக்குது. நல்ல ஆவி பறக்க சம்சா பயங்கரமாக இருக்கும். செஞ்சு முடிக்க தான் 8 மணி ஆகிட்டு. சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. உண்மையாக டீ கடையில் செய்கிற மாதிரியே இருக்குது. டீ கடையில் நம்ம சமோசா வாங்கி எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நைட் ஆகிடுச்சு, ஒரு டீ இருந்தால் கரெக்டாக இருக்கும். டீயும் சமோசா சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்டஃபிங்லாம் சூடாக இருக்குது, சாப்பிட முடியல, வாய் சுடுது. வாய் சுடுதா? உண்மையாக சுடுது. சமோசா நல்லா கிறிஸ்பியாக பயங்கரமாக இருக்குது. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.